கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். உங்கள் குழப்பத்தை நீக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும். இந்த கர்மாவை பற்றி நிறைய ஏற்கனவே பழைய வீடியோ கூட பார்த்துருக்கோம். அதில் எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம், அது ஒரு சின்ன தெளிவு கிடைச்சது. அதனால அந்த தெளிவு உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஎஸ்லேருந்து வந்த பின்னாடி மூவி எடுத்தோம். மூவி எல்லாம் எடுத்து முடித்த பின்னாடி அதில் நடந்த போராட்டங்கள், அதுதான் என்னை ஆன்மீகத்துக்குள்ளரே கொண்டு வந்தது. என்னுடைய கதையை மேபி வேற ஒரு டைமில் சொல்கிறேன் நான் டீட்டெயிலாக. அந்த ஆன்மீக தேடுதல் இருக்கும்போது அப்பப்போ எங்கெங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக நிகழ்ச்சியை போய் அட்டன் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஏதாவது யோகா இருக்கும், இல்லாத பக்தி மார்க்கம் இருக்கும், தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய இடத்துக்கு எங்கெங்கெல்லாம் கிளாஸ் இருக்கோ எல்லா கிளாஸுக்கும் ஒரு 3 விதமான வாசி யோகம் பண்ணியிருக்கேன், 4-5 விதமான கிரியா யோகம் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு இப்போதைக்கு அட்லீஸ்ட் எனக்கு முன்னை விட கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த தெளிவு இல்லாத ஒரு காலத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு காட்டில் ஒரு சின்ன தியான முகம் ஒன்று நடக்குது. அங்கே போயிருக்கேன். அந்த காட்டுக்குள்ளார ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே எல்லாருமே உட்காந்துருக்கோம். அது ஒரு பிரேக் டைம். தியானமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரேக் டைம். அது இல்லாமல் அதுவும் அது பயிற்சி தான் வச்சுக்கோங்களேன். அமைதியாக இருக்கட்டும், பேசாமல் அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல உக்காந்துட்டு நான் தரையை பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கேன். உக்காந்துருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு கீழே தரையில் ஒரு எறும்பு புத்து இருந்தது. அந்த எறும்பு புத்துலேருந்து ஒரு எறும்பு வெளியே வந்தது. அதை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த எறும்பு வெளியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு திரும்ப வேகமாக ஓடி வந்தது. அந்த புத்துக்குள்ளார போயிட்டு வெளியே வரும்போது அதோட ஒரு 20-30 எறும்பு இருக்கும். ஒரே கொச 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 கொசன்னு சொல்லிட்டு அந்த புத்துலேருந்து டக்குன்னுட்டு வெளியே ஒரு கூட்டமாக ஒரு பெரிய கும்பலான எறும்புகள் அப்படியே போச்சு. என்னடா இது திடீர்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு வந்தது போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கும்பலான எறும்பெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அது போச்சு. அது போகிற பாதையே பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரத்தில் போய் எல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சு. அந்த இடத்துல ஒரு கூட்டமாக சேர்ந்துச்சு. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு புழு இருந்தது. அந்த புழுவை அந்த எறும்புங்க பிடிச்சி தன்னுடைய இரையா எடுத்துக்கிட்டு கூண்டுக்குள்ளார வருது. அந்த ஒரே ஒரு அது கொஞ்சம் பெரிய புழு தான். இருந்தாலும் இது ஒரு 50-60 இல்லை ஒரு 100 கணக்கான எறும்புகள் அதை அட்டாக் பண்ணும்போது அதால முடியல. அது நெருங்கி துடிக்குது. எப்படியாவது அந்த எறும்பு கூட்டத்திலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குது. அதனால முடியல. எறும்புகள் கடைசியா வின் பண்ணுது. எப்படியோ அதை அந்த புழுவை துடிக்க இழுத்துக்கிட்டு வருது. இதை நான் இதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்போதைக்கு இருந்த புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன ஜீவராசியும் ஒரு ஆத்மா. அது இப்பயும் அந்த புரிதல் கரெக்டு தான். இப்போ நீங்க எறும்புனாலும் அந்த எறும்புக்கு ஒரு ஆத்மா இருக்கு, புழுவுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம மனிதனா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆத்மா. ஆத்மான்ற ஒளியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. ஸோ இப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த ஒரு புழுவை காப்பாத்துறதுக்காக, அந்த ஒரு ஆன்மாக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, அதை காப்பாற்றணும், அதுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நூற்றுக்கணக்கான எறும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தடுக்கணுமா? நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு செகண்ட் போதும். அதை ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து யாரும் எறும்புகள் எல்லாம் கலைச்சிட்டு அந்த புழுவை விடுவிச்சுட்டுக்கலாம் அந்த பிரச்சனையில இருந்து.
ஆனா என்ன நடந்தது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த எறும்பெல்லாம் அந்த புழுவை இழுத்துக்கிட்டு கூண்டுக்குள்ளார போயிடுச்சு. எனக்கு இருந்த புரிதல் படி, அப்பாடா நாம வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆன்மாக்களுக்கு கெடுதல் பண்ணல. ஒரே ஒரு ஆன்மாக்கு வந்து கெடுதல் பண்ணியிருக்கோம். கெடுதல்னு நானா பண்ணல, வாலண்டரியா பண்ணல. அது நடந்தது. இருந்தாலும் நான் காப்பாத்தல. அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி மட்டும் இருக்கு. அந்த ஒரு ஆன்மாக்கு நல்லது பண்ணல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும், நூற்றுக்கணக்கான ஆன்மாக்களுக்கு நாம நல்லது பண்ணியிருக்கிறோம். அதனுடைய உணவுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கோம். அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சைடில் நல்ல தாட்ஸும் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு. இது மனசுக்குள்ளார போய் பசஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதும் இது ஒரே ஒரு குடைச்சலா இருக்கு. என்னடா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இதை எதுக்கு நமக்கு காட்டணும் இந்த பிரபஞ்சம், அதை வந்து நாம எதுக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் தியானம் பண்ணும்போது நடுவில். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்தது. அந்த நேரத்தில் அந்த தியானம் நடத்துவர்களுடைய அந்த குருஜிக்களோட பேசிட்டு இருக்கேன். அப்போ கேள்வி கேட்கலாம் அப்படின்போது இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. எறும்புகள் எல்லாம் வந்து புழுவை கூட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போய் தன்னுடைய இரையாக்கிடுச்சு. அந்த புழுவை வந்து காப்பாத்திருக்கலாம் நான், ஆனால் காப்பாத்தல. ஏன்னா இந்த எறும்புகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது மாதிரி பண்ணிட்டேன். இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல. என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் இதுதான் பண்ணேன், இதுதான் காரணம், ஆனா நான் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க. நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவரு கதையை வந்து முழுசா கேட்டாரு. அப்படியே கொஞ்சம் தீர்க்கமா பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு கேள்வி வந்து திரும்ப கேட்டாரு. சரி, நீங்க வந்து நல்லது பண்ண இதுக்காக நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்ல. ஆனா நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க குருஜி அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னாரு. ஆமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த புழுவுக்கு பதிலா இந்த எறும்புங்கள் எல்லாம் உங்க பையனை இழுத்துக்கிட்டு போகுதுன்னு வைங்க, அப்ப விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது எப்படி சாமி முடியும், அது எப்படி குருஜி விட்டுருவேன், அதை எப்படியாவது போராடி காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ உங்க பையன் அப்படின்னா அதுக்கு ஒரு நீதி, புழுவுன்னா ஒரு நீதியா? அப்ப அந்த 100 ஆத்மாக்கு நல்லது பண்ணணும்ன்ற விஷயம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கு சுருக்குன்னு நங்குன்னு ஒரு மண்டையில போட்டு வச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஒரு நங்குன்னு ஒரு ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அந்த ஒரு புழுவை காப்பாத்தாம விடுறது அந்த ஒரு ஆத்மாக்கு மட்டும்தான் கெடுதல். ஆனா இந்த 100 ஆத்மாக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுலயும் என்ன விஷயம் அப்படின்றது இருக்கு. இந்த புழுவுக்கு இந்த இந்த புழுவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உயிரே போகுது. ஆனா இந்த எறும்புகள் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உணவு போயிருக்கு. அந்த புழு கிடைக்கலனாலும் அது வேற ஏதாவது ஒரு உணவை எங்கேயாவது கண்டுபிடிச்சிரும். அந்த புழுவை தான் சாப்பிடணும் அன்னைக்கு அப்படின்னு கிடையாது. அதனால பேசிக்கலா புழுவை காப்பாற்றி இருக்க வேண்டும் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதை வந்து அந்த புழுவுக்கு பதிலாக அந்த பையனா ஒரு மாறும்போது அதனுடைய அர்த்தம் புரிஞ்சது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். நான் அடைஞ்ச குழப்பம் உங்களுக்கும் பல பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அதை தெளிவு பண்றதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ புரிஞ்சிருக்கும். எந்த காரியம் பண்ணாலும் நீங்க வந்து எந்த காரியம் பண்ணாலும் அதுல ஒரு சில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதுக்கு நீங்க காரணமாகவும் இல்லாம இருக்கலாம். அதை விட்னஸ் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு சில கர்மாக்களும் வரலாம். ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு எது நல்லது அப்படின்றது முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உயிர் போறது முக்கியமா, ஒரு வேளை உணவு இல்லாம இருக்கிறது. அந்த உணவு இல்லாம இருந்தாலும் அடுத்த வேளை உணவு கிடைக்கும், அதுக்கு எப்படியாவது தப்பிச்சு அது உயிர் வாழும். ஆனா இதுக்கு உயிரே போயிடும் இந்த புழுவை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இதை மாதிரி தான் நீங்க வந்து முடிவு எடுக்கணும். உங்களுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வருது,
இது வேற வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும். பண்றதுனால ஒருத்தருக்கு கெடுதல், ஒருத்தருக்கு நல்லது அப்படின்னாலும் எது பெட்டர் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இந்த கதை யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.